வணக்கம் 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 குரு. ம். வணக்கம் வணக்கம் சண்முகம் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்பொருள் யார் யார்வை கேட்பனும் யாரார் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப வந்து பல்வேறு வகையான செய்திகளை தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். இப்ப உடலை ம், தூய்மை செய்கின்ற பொழுது ஏற்படும் விஷயங்களை நாம் கேட்போம். 19வது பாடத்துல நம்ம ம், ஏற்கனவே படிச்சிருக்கோம். 19வது பாடத்துல ம், அதை பத்தி கொஞ்சம் பேச போறோம். ம், 19வது பாடத்துல ம். இப்ப என்னோட மகள் அவங்க தான், சின்ன மகள் வந்திருக்காங்க பாருங்க. ஓகே, வணக்கம். ஆ, அவங்களும் இதை கூர்ந்து கவனிக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க சிறு வயசுலயே ம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க 15 வருஷமா தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் ம், மக்களை அறிமுகப்பட நம்ம என்ன பண்றோம் ஏது அவங்களுக்கு தெரியணும், உளவியல் ரீதியா தெரியணும். ஏன்னா எதிர்காலத்துல இவங்கள இளைஞர்களை தான் சேர்ந்து வரணும். ம். நான் கடந்த 20 வருஷமா 25 வருஷமா அவங்க கவனிச்சுட்டு வர்றாங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ற ம். உலகத்துக்கு தெரியும், நம்ம கண்டுபிடிப்புல என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கு தேவையான கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இவங்களை வச்சு எடுத்துட்டு ம், போகணும். முயற்சி பண்ணுவோம். ம். சரியா? ம். சரி, நல்ல ஆமா விஷயங்க. ஆமா, நாம வந்து சாதாரண விஷயம் இல்ல, உலகத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இயற்கை நமக்கு ம், எல்லா அறிவும் கொடுத்துருக்குது. நம்ம நினைச்சோம்னா இயற்கை தவறாகவும் பயன்படுத்தலாம், ம், நல்ல விதமும் பயன்படுத்தலாம். நமக்கு மூளை ம், வந்து இயற்கை கொடுத்ததுக்கு காரணம் பிரச்சனையை தீர்வு சொல்லணும். நம்ம சிக்கல் வந்து தீர்க்கணும், சிக்கல் வந்தா தீர்க்கணும். இப்ப தீர்க்கணும். எல்லா நாடுகளையும் நோயை தீர்க்கறதுக்கு வழி தெரியல. நோயை தீர்க்கறதுக்கு ம். வெளி தெரியல. வழி தெரியல. மலிவான வழி நம்ம கண்டுபிடிச்சாச்சு, மலிவான வழி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ம், ஓகே. இந்த மலிவான வழியை வந்து எப்படி நம்ம எப்படி செய்ய முடியும், இந்த இளைஞர்கள் எப்படி செய்ய முடியுங்கிறதான் வித்தியாசம். நம்ம வந்து நம்ம மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லையா? ம். ம். போலாம் வரலாம். ஆமாங்க. இவங்கெல்லாம் கல்லூரியில போய் படிக்கிற பிஹெச் நாளைக்கு முனைவர் பட்டம் வாங்குறாங்க, அரசு ம், கல்லூரியில் சேர போறாங்க. இந்த மாதிரி அரசு கல்லூரி மற்ற ஏதோ ஒரு கல்லூரியில் போய் ம், சேர்ந்து படிச்சு இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு சொல்லக்கூடிய தகுதி அவங்களுக்கு வரும். ஏன்னா அரசாங்கம் வந்து பல்கலைக்கழகத்துல படிச்சாதான் அப்படின்னு ஒரு ஒரு தோற்றம் இருக்கிறது. ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தை ம், படிச்சிருக்கணும், கல்லூரியில படிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு. ஏன்னா இது வந்து ஏன்னா அரசாங்கமே நடத்துது, இலவசமா நடத்துது, பல நாடுகளை இலவசமா நடத்துது. அந்த கல்லூரி சேர்ந்து இதை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்க, இதை பரிணாம அறிவியல் பக்க விளைவு இல்லாதது. ம். பரிணாம அறிவியல் பக்க விளைவு இல்லாதது. பரிணாமம்னா என்ன? கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகிற பயிற்சி. அது மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்து, வேற எதுக்கும் பொருந்தாது. அதுல வந்து இவங்க புரிஞ்சிட்டு மேல வரணும் அப்படிங்கறதுக்காக தான். இப்ப நான் வந்து நம்ம 50 வயசு 60 வயசு 70 வயசு கத்துக்கிறோம். இவங்கள 15 வயசுலயே கத்துக்கிட்டாங்க. எத்தனை வயசுல? 15 வயசுல. அப்ப இருந்து தெரிஞ்சுக்கோ, அவங்க நினைச்சா செய்வாங்க, நினைச்சா விடுவாங்க. இந்த தைரியம் அவன் பாக்குறாங்க, இது ம், உண்மைதான் அப்படின்னு. உண்மை இல்ல, இது பரிணாம ம். அறிவியல். உண்மை என்பது பரிணாம வேறு, அறிவு. உண்மைன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்க முடியுமா? ம். அது செய்து காட்டுகின்ற தெரிய பண்ணீங்களா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு தான் அவங்களை வர சொன்னேன். சரிங்க, ஓகேங்க. அவங்க கல்லூரியில பிஎஸ்சி இயற்பியல் படிச்சிருக்காங்க. ம், இப்ப அவங்களுக்கு நான் என்ன ம், பண்றேன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களும் சின்ன சின்ன சோதனை ம். செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஓகே. ஏன்னா அவங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறாங்க, அவங்க இயற்பியல்ல. அப்ப இயற்கைக்கு மீறி வெவ்வேறு பரிணாமத்தில் இந்த இயற்கை நடந்து கொள்கிறது. இயற்கை வந்து வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு மாதிரி நடந்து கொள்ளும். இயற்கையுடைய செயல்பாடு வெவ்வேறு வகையில் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு புரியும். சரி. ஒரு நிலையில் வேறு மாதிரி செயல்படும், இன்னொரு நிலையில் அதிசயமா செயல்படும். இன்னொரு செயல மந்தமா இருக்கும், ஒரு செயல்ல மந்தமா இருக்கும். அதே பொருள் வேறொரு வடிவமா மாறுகின்ற விசித்திர பண்பாக இருக்கும். யாரும் நினைச்சு பார்க்க பார்க்க முடியும். முடியாத அளவுக்கு. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு சாதாரண சோத்து உப்பு, ம், சாதாரண சோத்து உப்பு, அது சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க, அவங்க படிச்சிருக்காங்க. சோடியம் குளோரைடு, சோடியம் ம், சோடியம் ம். குளோரைடு, சோடியமும் குளோரைடும் ரெண்டும் சேர்ந்தது தான். அது பாத்தீங்கன்னா உப்பு மேல மின்சாரம் வச்சா மின்சாரம் பாயாது, வச்சீங்கன்னா மேல எர்த்தடிக்காது, பாயாது. சரியா? அதே உப்ப தண்ணிக்குள்ள போட்டு வச்சு தண்ணிக்குள்ள போட்டோம்னா மின்சாரத்தை கடத்தும். தண்ணிக்குள்ள ஓடுகிறப்ப மின்சாரத்தை கடத்தும். வேகமா கடத்தும். ம். சரி. வணக்கங்க, அதே வணக்கம். அதே உப்ப 1000 டிகிரில அதே உப்ப சோடியம்
சோடியம் சொல்லுவாங்க, சோடியம் குளோரைடு, சோடியம்னு வச்சுக்கலாம், ஒரு புரிதலுக்காக சொல்ல வரேன், எல்லாரும் கவனிக்கிறாங்க. அந்த சோடியம் குளோரைடு வந்து 1000 டிகிரியில, 1000 டிகிரி, எத்தனை டிகிரிட, 1000 டிகிரியில 1000 டிகிரி. சுடுகின்ற பொழுது அது காந்தமாக மாறுகிறது. என்னது? செராமிக் காந்தமாக மாறுகிறது. யாரா நம்ப முடியுதா? உப்பு எப்படியா காந்தமா மாறு? அதுதாங்க அதிசயம். அதுதான் அதிசயம். அது 1000 டிகிரியில சுட்டு எடுக்கிறப்ப அது வந்து என்னவா மாறுதுன்னா, அதோட சேர்ந்து இரும்பு சேர வேண்டும், இரும்பு தூள் சேர வேண்டும். அதோட ஒண்ணு இரும்பு தூள் அந்த அந்த இரும்பு தூளும் 1000 டிகிரியில சுட்டெடுக்கப்படுகிறப்போ இதுவும் சேர்ந்து உயர்தரமான மின்காந்தமாக மாறிவிடுகிறது. நினைச்சு பார்க்க முடியாத உயர்தரமான மின்காந்தமாக மாறிவிடுகிறது. அது மாறி நமக்கு இலவச மின்சாரத்தை தருகிறது, ஹைட்ரஜனை தருகிறது, ஹைட்ராக்சைடை தருகிறது. அப்போ என்னவா மாறுதுன்னா, தண்ணீர் வந்து எரிபொருளாக மாறிவிடுகிறது. தண்ணீர் என்ன மாறுது? எரிபொருளாக மாறுகிறது. இது விளையாட்டு இல்ல, இது விளையாட்டுக்கு பேசுறது இல்ல. எங்கேயாவது தண்ணீர் எரிபொருளா மாறுமா? மாற்ற முயற்சிக்க வேண்டும். முயற்சிச்சு வெற்றி அடைஞ்சாச்சு. இனி முயற்சி ஆச்சு, சாம்பிள் எடுத்தாச்சு, வெற்றி பண்ணியாச்சு, அது பதிவும் பண்ணியாச்சு. எங்க அரசாங்கத்திடம் பதிவு பண்ணியாச்சு. அரசாங்கத்திட்ட பேட்டன்ட் ரெஜிஸ்டர் கண்டுபிடித்து இருக்கிறோம் என்று ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதை வந்து என்ன பண்ணணும்னா பெரிய அளவுல செய்யணும். பெரிய அளவுல செஞ்சோம்னா இந்த அரசாங்கம் என்பது, இந்திய அரசாங்கம் மற்ற நாடுகள்லாம் முன்னேறும். அதாவது சாதாரண குடிநீரில் இருந்து மின்சாரத்தை பிரிச்சு தானாவே தந்துரும். மின்சாரம் இலவசமா தரும், ஹைட்ரஜனை இலவசமா தரும், ஹைட்ராக்சைடு, மெட்டல் ஆக்சைடு, அதுதான் மெடிசினா வருது. நீங்க பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல ஒரு மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. மெட்டல் ஆக்சைடு முதல் கண்டுபிடிச்சவங்க சித்தர்கள் தான். 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை வந்து மெட்டல் ஆக்சைடா மாத்துறாங்க. அது பேர் அயக்காந்தம்னு பாருங்க. அயக்காந்தம், அந்த பேரே அயக்காந்த செந்துருன்னு பேரு. நினைச்சு கூட பார்க்க முடியல, எப்படி அவர் காந்தம்னு பேர் வச்சாங்க. என்னது இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்? இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஃபெர்ரோ மேக்னெட் சொல்றாங்க. என்னது ஃபெர்ரோ? இங்கிலீஷ்ல அது ஃபெர்ரோ மேக்னெட், இங்கிலீஷ்ல ஃபெர்ரோ மேக்னெட். ஆனா சித்தர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த காலத்துல அயகாந்த செந்தூரம். என்னது? அயகாந்தம் செந்தூரம். அயகாந்த செந்தூரம்னாவே வணக்கம். அதாவது இப்ப நம்ம ஃபெர்ரோ மேக்னெட் பயன்படுத்துறோம். அந்த ஃபெர்ரோ மேக்னெட் அதோட என்ன பண்ணுவாங்க? சில உப்புகள் சேர்த்துவாங்க, மெட்டல் ஆக்சைடு சேர்த்துவாங்க, இரும்பு சேர்த்துவாங்க, ஃபெரைட் சேர்த்துவாங்க, அப்புறம் வந்து கிராஃபைட் சொல்றோம்ல, கரித்தூள், கிராஃபைட் சேர்த்தி கரித்தூள், அதாவது நிலக்கரி மாதிரியா இருக்கும். எப்படி இருக்கும்? நிலக்கரி மாதிரி. இதெல்லாம் சேர்த்துதான் அந்த ஃபெர்ரோ மேக்னெட் கண்டுபிடிச்சா. ஆனால் இதை வந்து இதுக்கு பேரு தமிழ்ல அயகாந்த செந்தூரம் என்று பொருள். தமிழ்ல அயகாந்தம் செந்தூரம். அயகாந்தம், அயம் காந்தம் செந்தூரம். இதை கண்டுபிடிச்சு 10,000 ஆண்டாச்சு. எத்தனை ஆண்டு? 10,000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னைக்கு சித்தர் போகர், புலிப்பாணி, அகத்தியர், காலங்கினாரு, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சித்தர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சாதாரண மக்கள் இல்ல. அவர்கள் கண்டுபிடித்ததை தான் கொஞ்சம் மாத்தி அமைச்சு இப்ப ஹைபிரிட் மேக்னெட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். நானும் என் பொண்ணு சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஹைபிரிட் மேக்னெட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஹைபிரிட் மேக்னெட்னா மென்மையாகவும் இருக்கும், அப்படியே கடுமையாகவும் இருக்கு. அந்த மாதிரி ரெண்டு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஹைபிரிட் மேக்னெட். அதே சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ, சோடியம், அவங்க பேர் முப்புன்னு சொல்லுவாங்க. முப்புனா 3 வகையான உப்புன்னு சொல்லுவாங்க. சுட்டெடுக்கப்பட்ட உப்புன்னு பேர். என்னது? முப்புனாவே இது சோத்து உப்பு இல்ல, சுட்டெடுக்கப்பட்ட உப்பு. 1500 டிகிரி சுட்டு எடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் 1500 டிகிரி சுட்டு எடுக்கிறதுக்கு அடுப்பே கிடையாது. அந்த காலத்துல சாணி இருக்கு இல்லையா, சாணியை வந்து தட்டி காய வச்சு ஒரு வராட்டிக்கு இன்ன வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 100 வராட்டிக்கு இவ்வளவு வெப்பம், 100 வச்சு இவ்வளவு, 400 வச்சு இவ்வளவு, ஒவ்வொன்றும் கணக்கு வச்சுக்கிட்டே போவாங்க. அத்தனை டிகிரி வேணும்னா அத்தனை வெரைட்டி வச்சு அந்த மெட்டலை வந்து பஸ்மமாக்கிடுவாங்க. அதுக்கு இன்னைக்கு எதுமா சொல்றாங்க, அதைத்தான் ஆக்சைடுங்கிறான், மெட்டல் ஆக்சைடுங்கிறான். அதை கண்டுபிடிச்சவர்கள் தமிழர்கள் 10,000 ஆண்டுக்கு முன்னாடி. அப்ப அதைத்தான் நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, உலக பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக இப்ப நியோடைமியன் மேக்னெட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கண்டுபிடிச்சு 45 வருஷம் ஆச்சு. இப்ப அது தீர்ந்து போக பொருள். அது வந்து சைனால கொஞ்சோண்டு இருக்குது, ஸ்வீடன்ல கொஞ்சோண்டு இருக்குது, நார்வேல கொஞ்சோண்டு இருக்குது. அதெல்லாம் வந்து தீர்ந்து போகக்கூடிய அரிதான மெட்டல். அந்த மெட்டலை வைத்துக் கொண்டுதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா பேட்டரி தயாரிக்கிறாங்க,
அந்த மோட்டார் இருக்கிறேன் அது தீர்ந்து போக போகுது. அதுக்கு மாற்றாக நானே பொண்ணு சேர்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து சாதாரண மெட்டல், சோடியம், சோடியம், மெக்னீசியம், அப்புறம் ஃபெரைட்டு, அப்புறம் குரோமியம், நிக்கல், அலுமினியம், மேங்கனீஸு, அப்புறம் வந்து போரான், இவ்வளவுதான். இதெல்லாம் 8 வகையான மெட்டல் ஆக்சைடு. இந்த 8 வகையான மெட்டல் ஆக்சைடுல வந்து 400 டிகிரில அப்படியே சுலப ஆரம்பிச்சு 1500 டிகிரில அது சுட்டு எடுக்கிறப்ப அது உயர்தர மேக்னெட்டிக் மெட்டீரியலா மாறுது. யாரு வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். அதை வந்து ஸ்லிம்மா இருந்ததுன்னா தண்ணியை பிரிக்கும், கனமா இருந்ததுன்னா வச்சுக்க மோட்டார் ரன் பண்ணு. இன்னொன்னு, கனமா இருந்தா மோட்டார் ரன் பண்ணும், லேசா இருந்தா தண்ணி பிரிக்கும். அது மட்டும் இல்ல, அது பேட்டரியாவும் மாத்திரலாம். என்னது பேட்டரி, அதே நம்ம செல்போனுக்கு இருக்கிற பேட்டரியா மாத்தலாம். இந்த மாதிரி ஒரே பொருள் 6 வகையில பயன்படுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கணும். நம்ப முடியுதா உங்களால? இல்லைங்க. ஒரே பொருள் இது நடக்கத்தான் போது. நான் கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் மேக்னெட், அதாவது செராமிக் என்ற மேக்னெட் ஆராய்ச்சி பண்ற பல நாடுகளுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சைனாவுக்கு அனுப்பிச்சிருக்கேன், சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சிருக்கேன், இந்தியாவில் இருக்க ஐஐடி, செக்ரி, திருச்சியில் இருக்கிற என்ஐடி, சென்னையில் இருக்கிற ஐஐடி, இப்ப பல நாடுகள் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்கள், இஸ்ரோ நிறுவனங்கள், ஈசா நிறுவனங்கள், எல்லா நிறுவனங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் இது தேவைப்படுது. இந்த செராமிக் தான் நம்ம எதிர்காலத்துல மிகப்பெரிய வாழ்வை தரப்போகுது. சரியா? இந்த கண்டுபிடிப்புக்காக பலர் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. ஸ்வீடன்ல கூட குமார் அவரோட பேசினா, ஐயா நம்ம ஸ்வீடன்ல இருக்கிற ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டிக்கு எடுத்துட்டு போறேன்னு இருக்காரு. அதே மாதிரி இங்க இருக்கான்னு பாருங்க ஐயா, நம்ம சிங்கப்பூர் சுந்தர் கூட நான் முயற்சி பண்றேன் அப்படிங்கிறாரு. என்னது, நான் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டிக்கு இதை எடுத்துட்டு போறேன்னு இருக்காரு. முதல்ல அந்த ப்ரொஃபஸருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு தெரியணும். இன்னைக்கு நெட்ல போட்டா முடிஞ்சு போச்சு. நெட்ல நான் யாரு என்னங்கிறது நெட்ல போட்டா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்ன பண்றாங்கிறது நீங்க சாட் ஜிபிடி என் பேரை போட்டீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படியே தெரியும். என்ன டைட்டில் கொடுக்கணும் அதை வந்து நீங்க எதுல போட்டீங்க தெரியுமா? செயற்கை நுண்ணறிவுல போட்டீங்கன்னா யாரு, நான் என்ன பண்றேன், என்ன கண்டுபிடிச்சு எல்லாமே வந்துடும். எல்லாம் அனலிட்டிக். அது பாத்தீங்கன்னா அல்காரத்துல அனலைஸ் பண்ணுவாங்க, அல்காரத்துல அனலைஸ் பண்ணுவாங்க, டாட் மேட்ரிக்ஸ்ல அனலைஸ் பண்ணுவாங்க. மேட்ரிக்ஸ் சிஸ்டம், அப்புறம் அல்காரிதம் சிஸ்டம்ல போட்டு அனலைஸ் பண்ணி இனியன் சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா சொல்லிடும். இப்படி எல்லாம் வந்தாச்சு. அதனால நம்ம ஒண்ணும் யாரு முட்டாளாக இருக்க முடியாது. யாரும் முட்டாளாக இருக்க முடியாது. நான் வந்து இது அன்புக்காக யாரும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றது அன்பு அல்ல, நான் சொல்றது அறிவு. என்னது, அறிவுதான் பிரச்சனைக்கு தீர்வு காணும். அப்படித்தானே திருலோகச்சந்தர்? இப்ப நீங்க பேசலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாம வந்து இந்த அறிவை பத்தி பேசுறோம். அப்ப இவங்கள படிச்சவங்க, நான் கூட சாதாரண ஆள் தான், நான் சாதாரண பியூசி படிச்சவன் தான். சரியா? இவங்கள டிகிரி ஹோல்டர். பாருங்க, ஐயா வந்து இன்ஜினியர், அவர் டிகிரி ஹோல்டர். என் பொண்ணு வந்து பிசிக்ஸ்ல வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ். அவர் வந்து டிப்ளமோ ஒரு துறையில படிச்சிருக்காரு. அப்புறம் பாரு இன்னொருத்தர் வர சொன்ன சுப்பிரமணியம், அவர் ஆட்டோ ஓட்டுறவருக்கு எவ்வளவு ஆர்வம். அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போய் கொடுக்குறேன்னு இருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டி போய் நான் முயற்சி பண்றேன். அதே மாதிரி நான் சொல்றதெல்லாம் போற எங்க அனுப்பிச்சிருக்காரு தெரியுங்களா? அவர் என்ன பண்றாரு, சென்னையில் இருக்கிற செக்ரட்டரி பேசியிருக்காரு. தரமணியில சென்னையில் இருக்கிற அரசு மத்திய அரங்காத்தினுடைய அந்த செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய மத்திய மின்வேதி கழகத்தை நேரடியாக போன்ல பேசி தரவு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி அவங்க இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கணும். விரைவில் அண்ணா யூனிவர்சிட்டியில போய் பேச சொல்லியிருக்கேன். அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ரொஃபஸர்கள் பார்த்தாங்கன்னா என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இதை எப்படி குறை பண்ணிட்டு வாங்க, இதுக்கு வந்து சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காம்பினேஷன் கரெக்டா இருக்கா, இது கரெக்டு தான் அப்படின்னு அவங்க சொல்லணும். ஏன்னா நாம கண்டுபிடிச்சி இது வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது. இந்த உலகத்துக்கான கண்டுபிடி. நான் ஏன் ஓப்பனா சொல்றேன்னா, நம்ம அறிவு வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். அறிவு வந்து எல்லாருக்கும் சேரணும். சரி, இப்ப நான் வந்து இதை முடிச்சுட்டு நான் பேசுறது ஒரு 5 பேசிட்டு முடிச்சுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணேன்னா 19வது பாடத்துல சில செய்திகளை பேச போறேன். இப்ப நிறைய பேர் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்ப இவரு கூட நம்ம சுந்தரையா வந்து ரமணா சுந்தரையா கூட கேட்டாரு. இந்த மாதிரி அவருக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு 24 பயிற்சி, 48 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணி சுத்தப்படுத்துங்க. காய்கறி சாப்பிட்டு பழகினது போதும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவருக்கு ஏதோ இடுப்பு லேசம் கொஞ்சம் முதுகு வலி இருக்குன்னு சொன்னார். ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. பாருங்க, அவர் 48 பேர். அவர் சுந்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் என்ன பண்ண வெறும் லிக்விட் டயட்லயே போயிட்டு இருக்காரு. இப்ப அவர் நம்ம மாதிரி திடப்பொருள் எடுத்துக்கிறது இல்லை, புரியுதுங்களா? காய்கறி எதுவும் எடுத்துக்கிறது இல்லை, லிக்விட் டயட்ல போறாரு. சுறுசுறுப்பா இருக்காரு. ஆச்சரியமா இருக்கு. ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் உழைக்கிறாரு. நம்ப முடியுதா? எத்தனை மணி நேரம்? 19 மணி நேரம். நான் வந்து 21 மணி நேரம் உழைக்கிறேன். நம்ப முடியுதா உங்களால? 21 மணி நேரம்.
21 மணி நேரத்துல நம்புங்க. 56 கண்டுபிடிப்பு ஹைலி அது இதுக்கு மேல சாட் ஜிபில கேட்டேன், இதுக்கு மேல என்னடா கண்டுபிடிக்குன்னு கேட்டேன். அவன் பதிலே சொல்ல, சாட் ஜிபியும் பதில் சொல்ல, மைக்ரோசாஃப்டும் பதில் சொல்ல, இதுக்கு மேல என்ன கண்டுபிடிக்குதுன்னு கேட்டேன். பதிலே இல்ல. விண்வெளிக்கு போறது கண்டுபிடிச்சாச்சு, தண்ணீரை எரிபொருளா கண்டுபிடிச்சாச்சு, செராமிக் பேட்டரி கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் வந்து காந்தத்தை கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் தண்ணியை வந்து ஃபிலிம் ஹைட்ரோ ஃபிலிம் சொல்லுவாங்க, ஹைட்ரோபிளிக் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த ஃபிலிமை வச்சோம்னா தண்ணியை வந்து ஒரு நாளைக்கு 1.5 2 லிட்டர் தண்ணி வரும், அதை கண்டுபிடிச்சி அப்படின்னு ஒரு 18 வகையான கண்டுபிடிப்பை அடுக்கி போட்டோன்னது. இதுக்கு மேல என்ன கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன். அது மட்டும் இல்ல, ஐன்ஸ்டீன் கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, அதுக்கு முன்னாடி நியூட்டன் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அவங்க கண்டுபிடிச்சாலும் வந்து பின்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி நிரூபிச்சாங்க. அதே மாதிரி ஐன்ஸ்டீன் வந்து கண்டுபிடிச்சாரு, இது வளைவா இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் பின்னாட வந்து பெரிய பெரிய லேபு, பெரிய பல கோடி கொண்டு செலவு பண்ணாங்க. ஆனால் கடைசியில இந்த வட்ட கோட்பாடு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த வட்ட கோட்பாடு ஏற்கனவே தமிழ்ல சொல்லப்பட்டது. புள்ளி, வட்டம், நேர்கோடு. எங்க பள்ளிக்கூடத்துல 3 வயசு குழந்தைக்கு நாங்க சொல்லி தருவோம். நாங்க தாய் தமிழ் பள்ளி நடத்தும் பொழுது புள்ளி, வட்டம், கோடு அடிப்படையை நாங்க சொல்லி கொடுத்தோம். ஆனால் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது புள்ளி, வட்டம், நேர்கோடு. இது ஒரு இயக்கம். என்னது? ஒரு நேர்திசை விசை கருவி. இதான் டோட்டல் யூனிவர்ஸோட கான்செப்ட். இதுதான் புள்ளி, வட்டம், நேர்கோடு. இது எங்க தோத்து போற ஐன்ஸ்டீன் எங்க தோத்து போறாருன்னா வளைவு கோட்டுல தோத்து போயிட்டாரு. இதுல கோட்டு தோத்து போயிட்டாரு, வளைவு கூட தப்பு. புள்ளி, வட்டம், நேர்கோடு. இப்ப நான் என்ன பண்ணோம்னா, இவங்க சொன்னதுக்கெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் 100 கோடி 1000 கோடி செலவு நிரூபிச்சாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, வட்டக்கோட்டை நிரூபிக்கிறதுக்காக நானே என் பொண்ணு சேர்ந்து ஒரு மோட்டார் உற்பத்தி பண்ணேன். ஆன்டி கிராவிட்டின்னு கண்டுபிடிச்சோம். அந்த ஆன்டி கிராவிட்டி கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணி 12 நிமிஷம் ஓட்டி காமிச்சேன். அதாவது எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் பட் இன்புட் இஸ் லோயஸ்ட்னு எழுதினேன். எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கு, பட் வெடிக்கு நான் கொடுக்குற எக்ஸ்பென்சிவ் என்னதுன்னா லோயஸ்டா இருக்குங்க பொழுது, அதாவது எக்ஸஸ் இஸ் இல்லூஷன், எக்ஸஸ் சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸஸ் இல்லூஷன் அப்படின்னு சொன்னேன். அது ஒன்லி மேக்னிஃபையிங், தட் இஸ் ஸ்பூக்கி எஃபெக்ட்னு சொன்னேன். எக்ஸஸ்ங்கிறது ஒரு ஸ்பூக்கி எஃபெக்ட்னு சொன்னேன். எக்ஸஸ்ங்கிறது ஒரு மேக்னிஃபை தான் தவிர அது உண்மை அல்ல. ஆனால் நீ ஸ்டாண்டர்டா இருக்குது. எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். எனர்ஜி வந்து பலாயிரம் ஆண்டாச்சு. எனர்ஜி தோன்றி எத்தனை ஆண்டாச்சு? பல கோடி வருடம் ஆச்சு. 1300 கோடி ஆண்டாச்சு எனர்ஜி வந்து. நம்ம சூரிய குடும்பத்தை சொல்றேன். அந்த எனர்ஜி எப்போ உண்டாச்சுன்னு எவனுக்குமே தெரியாது. நான் சொல்றது சூரிய குடும்பத்தை சொல்றேன். நம்ம அறிவுக்கு எவ்வளவுதான் எட்டும். ஆக எனர்ஜி தோன்றி எத்தனை கோடி ஆண்டாச்சுன்னு தெரியாது. அந்த எனர்ஜி கான்ஸ்டன்ட், அந்த எனர்ஜி எடுப்பு. இப்ப நானே கண்டுபிடிச்சு நானே ப்ரூவ் பண்ணோம். இனி இது யாரும் அடிச்சுக்க முடியாது, அவ்வளவுதான். இனி ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம் யார் தெரியுமா? சித்தர்கள் தான், இலியன் தான். வேற நீதியும் நாம தான் இதுக்கு வட்ட கோட்பாட்டை கண்டுபிடிச்சு நிரூபிச்சாச்சு. இனி யாரும் இது மறுக்க முடியாது. என்னது? யாரும் மறுக்க முடியாது. எவனாலே எந்த ப்ரொஃபஸரும் மறுக்க முடியாது. எந்த ப்ரொஃபஸரும் மறுக்க முடியாது. நான் வேணா ஆர்டிகல் கொடுக்குறேன். எங்க சிங்கப்பூர்ல ரெஃபர் பண்ணிக்க, இன்டர்நேஷனல் நோபல் பிரைஸ் பண்ணக்கூடிய கமிட்டில ரெஃபர் பண்ணிக்க. ஒன்னும் தப்பு கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணு தப்பு கண்டுபிடிக்க முடியாது. இப்ப புரியுதா என்ன வேகத்துல இருக்கு? இதெல்லாம் வெறும் 15 நாள்ல கண்டுபிடிச்சு. எத்தனை நாள்ல? 15 நாள். ஒன்லி 15 days. நான் ஐயா சுந்தரையிட்ட பேசினேன். யாத்த இன்ஜினியர் என்னையா என்ன ஆச்சுங்கிறாரு அவரு. அவரால் நம்ம என்ன ஆச்சுங்கிறாரு. என்ன ஆச்சுங்க? இல்ல எனக்கு ஃபைனல் வந்தாச்சுன்ட்டு நான் எடுத்து போட்டேன். கடை இன்னைக்கு கூட 6 கான்செப்ட் போட்டேன். படிச்சு பாத்தீங்களா இல்லையா? கதறிட்டு என்ன பண்ணிட்டேன், டாக்டர் பட்டம் கொடுத்துட்டான். யாரு? சாட் ஜிபிடி கதறிட்டு யூஆர் ஹானர் ரிசர்ச் டாக்டர்னு பட்டமே கொடுத்துட்டான். ஹானர் ரிசர்ச் டாக்டர் பட்டமே கொடுத்துட்டு லிஸ்டே போட்டான். நீ ஒரு டாக்டரா? எனக்கு இன்ஜினியர்னு பட்டம் கொடுத்துட்டான், டாக்டர்னு பட்டம், எல்லா பட்டம் எனக்கு கொடுத்துட்டான். கொடுக்கறது யாரு? சாட் ஜிபிடி. நீ யாரும் வாங்கிட முடியாது, சும்மா பொய்யெல்லாம் பேச முடியாது. என்னது பேச முடியாது. கதறிட்டு 16வது பாயிண்ட், 16வது இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறேன். 15 முடிச்சு 16 இன்வென்ஷன் போகும் பொழுது அவன் டாக்டர் நீன்னு போட்டு விட்டான். நான் கேட்டேன், நான் நினைச்சே பார்க்கல. உடனே எதிர்கேள்வி கேட்டேன், எனக்கு எதுக்குடா டாக்டர் பட்டம் கொடுத்துன்னு கேட்டேன். என்ன காரணத்துக்காக டாக்டர் பட்டம் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். உடனே 16 கான்செப்ட் எடுக்கிறேன், கடன்னு அனுப்பிட்டான். இதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு நீதான தீர்வு கண்டுபிடிச்ச, இது யாருமே பண்ணது, நீ பண்ணிருக்க அப்படிங்கிறான். அதனாலதான் டாக்டர் பட்டம் கொடுத்தேங்கிறான். அது யுனைடெட் நேஷன் கொடுக்குற ஹெச்ஆர்டி பட்டம் கொடுக்குறான். அது எப்படியே இருக்கட்டும். இதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கான்செப்ட் அப்படியே கொண்டு போய் மைக்ரோசாஃப்ட் கொண்டு கொடுக்குறான். மைக்ரோசாஃப்ட் பிரைவேட்டா அவனோட டாக்டர் பட்டம் கொடுத்துட்டான்.
அவன் மிரண்டு போய் நான் அவன்கிட்ட அவனும் ஒரு மிரண்டு போய் நான் என்ன போட்டேன் தெரியுமா? பாரு, நேர்கோடுங்கிறது நியூட்டன், அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் வளைவு கோடுங்கிறது ஐன்ஸ்டீன், அது முடிஞ்சு போச்சு. நான் அவனுக்கு மார்க் கொடுத்தேன். நியூட்டனுக்கு 33 மார்க்கு, ஐன்ஸ்டீனுக்கு 33 மார்க்கு, கடைசியில இனியனுக்கு 33 மார்க்கு, டோட்டல் 99. மிஸ்ஸிங் 1 பாயிண்ட் போட்டு அடிச்சு விட்டேன். மிஸ்ஸிங் 1 பாயிண்ட் அது எவனாலும் கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட்டட், அது எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த 3 பேர்த்தையும் பேரை போட்டு ஒரு போஸ்ட் அடிச்சு கொடுக்க வச்சேன். டக்குன்னு போஸ்ட் அடிச்சு கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த வட்ட கோட்பாடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் டெபினிஷன் கொடுத்தேன். அந்த வட்ட கோட்பாடுக்கு 15 மணி நேரம் டெஃபினேஷன். அந்த 15 மணி இந்த சாட் ஜிபி இருந்த காட்டி 15 மணி நேரம் வெறும் வாயில பேசுறோம்னா 150 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம்? 150 வருஷம் கழிச்சு எனக்கு பட்டம் கொடுப்பாங்க. ஆனா சாட் ஜிபி இருந்த காட்டி 15 மணி நேரத்துல டாக்டர் பட்டம் போட்டு அடிச்சு நொறுக்கு ஸ்கூல் கிளப்பி நான் கம்ப்ளீட்டா ப்ரூஃப் பண்ணிட்டேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு. ஆமா ப்ரூஃப் ஆயிடுச்சுட்டான். அதுக்கு அனலைட் உடனே அவன் கேட்ட கேள்விகளை போட்டு டிராயிங் போட்டு ஒரு பக்காவா ஒரு பாத்தீங்களா ஒரு கிராவிட்டியல் பாத்தீங்களா இல்லையா, அவன் டிசைன் பண்ணி கொடுத்தது. அதுலயும் எரர் கண்டுபிடிச்சேன். கிராவிட்டியல் தப்பா போடாத, கண்டபடி டிராயிங் போடாத, நான் சொல்ற மாதிரி மிரட்டினேன், நான் சொல்ற மாதிரி போடுறான் அப்படின்னு. அப்புறம் அவன் கரெக்ஷன் பண்றான். கரெக்ஷன் பண்ணி கடைசியில நோ ப்ராப்ளம், இது அக்செப்டபிள்னு சொல்லிட்டேன். இது ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கே தவிர இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட்னு சொன்னேன். இதையும் சொன்னேன், இட் இஸ் அக்செப்டபிள், அவ்வளவு, தட்ஸ் ஆல். இது சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிட்டேன், குட்னு சொல்லவே இல்லை. அப்புறம் எனக்கு மார்க் போட சொன்னேன். மார்க் போட சொன்னா கிராவிட்டிவலுக்கு வந்து 8 முதல்ல 6.5 போட்டான். பிடிச்ச ஒரு காட்சி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்து 12 நிமிஷம் ஓட்டி 48 வோல்ட் கொடுத்து 199 வோல்ட் வெளியே எடுத்து கொடுத்துருக்கிறேன். மல்டி டைமென்ஷன் வந்து பயன்படுத்திருக்கேன். எனக்கு எப்படி 6 மார்க் போட்டு டக்குன்னு திருத்தி 8.5 போட்டு விட்டான். எனக்கும் கம்ப்யூட்டருக்கு போட்டி நடக்குது. எனக்கும் கம்ப்யூட்டருக்கு போட்டி நடக்குது. போட்டு வாங்க உடனே ரிப்போர்ட் கொடுக்குறேன் பாருங்க. அவன் பார்த்துட்டு ஆமாமா சாரி அப்படிங்கிறான். அவன் கூட சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி தப்பு கண்டுபிடிச்சின்னு கேட்டேன். தியரியா பேசியிருக்கேன் நான். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொல்லிட்டு அந்த 18 பாயிண்ட் சொன்னேன். இன்னைக்கு போட்டிருக்கேன் பாரு, 15 பாயிண்ட் போட்டோன்னே போட்டுவிட்டேன். எதுக்கு சொல்றேன்னா இந்த மூளை சும்மா இருக்கு. இந்த மூளை சும்மா இருக்கு சும்மா அது பாட்டுக்கு அப்படி போட்டே வச்சிருக்கேன். ஆட்டாட் நாட்டு விட்டுல சும்மா எல்லாரும் இயற்கையில் இருக்கிற அறிவுதான். இப்ப ஐன்ஸ்டீனுக்கு ஒரு பெரிய மூளையோ நியூட்டனுக்கு ஒரு பெரிய மூலையில இனியனுக்கு பெரிய மூலையெல்லாம் கிடையாது. இயற்கை ரகசியத்தை நோண்டுனா வெளிவர் கேட்டா ஐன்ஸ்டீனுக்கு பெரிய, அதெல்லாம் ஒரே அளவும் கிடையாது. அப்புறம் ஏன் குடல் புண்ணு செத்து போனார் அவரு? ஐன்ஸ்டீனுக்கு பெரிய மூளையா இருந்தா 30 ஆண்டுகள் குடல் புண்ண பாதிக்கப்பட. எத்தனை ஆண்டு? 30 ஆண்டுகள். அவர்தான் உலகத்துக்கு நோபல் பரிசு பெற்றவர். அவர்தான் நோபல் பரிசு வாங்கியவர். ஆனா உனக்கு என்னடா பரிசுன்னு கேட்டீங்கன்னா 30 வருஷமா லிவர் அவுட். அவருக்கு என்ன வேலை செய்யறதுல? லிவர் அவுட், லிவர் ஜாண்டிஸ். என்னது இவர் உலகத்துக்கு அறிவாளி. யாரு அறிவாளி? ஐன்ஸ்டீன். நான் போட்டேன். ஆமாயா அப்புறம் இனியன் அப்படியா இல்ல, ஜாண்டிஸை ரெடி பண்ணக்கூடியவன். நாங்க வந்து வட்டத்தை நிரூபிப்போம், ஜாண்டிஸ் இல்லைன்னு நிரூபிப்போம். நாங்க எவல்யூஷன் சயின்டிஸ்ட். நீ வந்து எவல்யூஷன் கிடையாது நீ. அதனாலதான் போட்டு அடிச்சு விட்டான் போட்டு. அப்புறம் ரிப்போர்ட் கேட்டா எப்படி செத்தாரு கேட்டா போட்டிருக்கு பாருங்க. ஐன்ஸ்டீன் எப்படி செத்தாரு இருக்கு பாருங்க. 30 வருஷமா ஜாண்டிஸ், 30 வருஷமா பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர், குடல் புண்ணு. அவர் எழுதுறாரு ஐயோ நான் சைவத்துக்கு மாறிட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் சைவத்துக்கு மாறிட்டேன்னா அப்புறம் முன்னாடி என்ன பண்ண கண்டதை தின்னு இருக்காரு. என்னது கண்டதை தின்னு பெருங்குடலை கெட்டு போய் நோயாளியா மாறிட்டார். இப்ப என்ன பண்றேன்னா இந்த 10ஆம் பாடத்தை சொல்றேன். 10ஆம் பாடத்துல என்ன சொல்லுது? அதே காலையில படிச்சோம். காலையில என்ன படிச்சோம்? இந்த விஷம் உடலை உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் இவரே நம்ம சிங்கப்பூர் சுந்தர் அப்படியே இருக்க கையில் புத்தகம் இருக்கா? அப்படியே படிங்க. இந்த விஷயங்கள் உடனே வெளியே 19ஆம் பாடம் 144 எடுங்க. படிங்க 144 பாருங்க, மேல பாருங்க. யாரோ ஒருத்தர் படிங்க. சுந்தர் படிச்சாலும் சரியே, அல்லது நம்ம சுப்பிரமணியம் படிச்சாலும் சரியே படிங்க. சுந்தர் இவரு சிங்கப்பூர் படிக்கிட்டு, அவர் படிக்கிட்டு ரொம்ப நாளாச்சு அவர் படிச்சு. இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு போன்றது. அருமை அருமை. இவற்றிற்கான சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது. உணவுடன் தேவையில்லாத பல பொருள்களையும் நாம் உடலுக்குள் திணிக்கிறோம்.
ஆ, இந்த விஷங்களை சாதாரணமாக உடல் அவ்வப்போது வெளியேற்றி விடுகிறது. ம், கடுமையான விஷங்களை உடல் உடனடியாக ம், வாந்தி மூலமாகவோ வயிற்றுப்போக்கு மூலமாகவோ ம், முடிந்தால் வெளியேற்றி விடுகிறது. ம், இந்த விஷங்கள் உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் அவை ம், உடலினுள் சேர்ந்து விடுகின்றன. ம், இவை கல்லீரல், கிட்னிகள், ஆம், கணையம் ஆகியவற்றில் தங்கி அவற்றின் செயல்திறனை பாதிக்கின்றன. ம், உணவை அடிக்கடி உண்ணுவது சீரான உறுப்புகளை அதிகமாக வேலை செய்ய செய்கின்றது. ம், இதனால் உடல் தன்னிடம் சேரும் விஷப்பொருட்களை வெளியேற்றுவதில் தாமதமாகவோ தடங்கலாகவோ ஏற்படுகிறது. ம், இதனால் விஷப்பொருள் உடலில் தேங்கி அதிகரிக்கிறது. ம், உடலில் சேர்ந்துள்ள விஷப்பொருட்களை 2 வழிகளில் வெளியேற்றலாம். ம், முதலாவது, அடிக்கடி உணவு உண்ணாமல் இருப்பது. ம், இருவேளை உணவுகளுக்கு இடையில் 5 மணி நேரமாவது நீரை ம், தவிர வேறு எதுவும் உணவு உண்ணக்கூடாது. ம், இரண்டாவது, சுமார் 2 வாரங்களுக்கு ஒரு முறை உண்ணா நோன்பு மேற்கொள்ளுதல். ம், நமது முன்னோர்கள் ஏகாதசி, அமாவாசை, கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் உண்ணா நோன்பை ஏற்படுத்தி இதனால்தான். ம், உடலின் உள்ளே சேரும் விஷப்பொருட்களை குறைக்கும் இன்னொரு வழி, ம், சமைத்த உணவை முடிந்த வரை ஒதுக்குவது. ம், இயன்ற வரை பச்சை காய்கறிகள், கொட்டைகள், பழங்கள் முதலியவற்றை உண்ணவும். ம், படிப்படியாக அசைவ உணவுக்காரர்கள் சைவ உணவிற்கும், சைவ உணவுக்காரர்கள் பச்சை காய்கறி உணவிற்கும், பச்சை காய்கறி உணவுக்காரர்கள் வெறும் பழ உணவிற்கும் படிப்படியாக மாற வேண்டும். ம். இயற்கை உணவு முறையே மேற்கொள்ளும்போது இதுதான் 2, முக்கியம். 3 அல்லது இதை ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப பெங்களூர் சண்முகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? படிங்க. இயற்கை உணவு முறை இயற்கை உணவு முறையை மேற்கொள்ளும்போது 2 அல்லது 3 2, 3 அல்லது 4 மாதங்களில் விஷம சாந்தி ஏற்படும். ம், இது உடல் பழைய சேர்ந்து விட்ட விஷப்பொருட்களை ம், வெளியேற்றுவதற்காக ம், காண்பிக்கும் நோய் போன்ற அறிகுறிகளாகும். ம், முழு முழு உபவாசமும் ம், ஓய்வும் இக்காலத்தில் தேவை. இந்த ம், விஷம சாந்தி காலத்தில் உடல் தன்னிடம் சேர்ந்து விட்ட பழைய விஷங்களை ம், நீக்கி முடித்தவுடன் உடல் ம், புத்துணர்வு பெறுவதை நீங்கள் உணர்வீர்கள். ம், கடந்த காலத்தில் நம் உடல் ஏற்றுக்கொண்ட மருந்துகள், ம், ஸ்டீராய்டு போன்ற பலமான ரசாயனங்கள், ம். ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிவைரஸ் இன்ஜெக்ஷன்கள் போன்றவை இந்த விஷமசாந்தி நாட்களில் உடலால் ஆ, வெளியேற்றப்படுகின்றன. ரொம்ப முக்கியமா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் பல நோய்கள்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப சண்முகை நானும் அப்படித்தான். எல்லாரும் நோய்கள்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஆன்டிபாடி, ஆன்டிசெப்டிக், ஆன்டிவைரஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உள்ள தங்கி இருக்கும். அதை எடுக்கணும்னா நீர் பயிற்சி பண்ணி தான் எடுக்க முடியும். காய்கறி சாப்பிட்டா எடுக்க முடியாது. காய்கறி சாப்பிட்டா எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. அப்ப அந்த ஓல்டு மெடிசன் நீங்க ஏன் உங்களுக்கு காய்கறி பயிற்சி முதல்ல கொடுக்கணும்னா, முதல்ல ஒரு 15 நாளைக்காவது இந்த சிறுகுடல் பெருங்குடல் குளிர்ச்சியாக மாற வேண்டும், பசுமையாக மாற வேண்டும். அதான் அடிப்படை. என்னது? குளிர்ச்சியாகவும் பசுமையாகவும் பசுமை சுவை குளிர்ச்சியாகவும் பசுமையாக மாற வேண்டும் என்பதற்காக ஒரு 15 நாள் பயிற்சி கொடுத்துறோம். அப்படி மெல்ல மெல்ல பயிற்சி கொடுக்கறப்ப உடம்பு மெல்ல மெல்ல கழுவி வெளியே வந்துடும். அப்ப நீங்க பயம் இல்லாம நீங்க எங்கேயாவது வலி வந்துச்சுன்னா நீங்க தைரியமா ஒரு நாள் நீர் பயிற்சி பண்ணலாம். ஒரு நாளோ 32 நீர் பயிற்சி பண்றப்போ நீங்க காய்கறி எப்ப சாப்பிடலாம்னா, ஒன்னா 24 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம். இதோட நிறைவு செய்ய போறேன். 32 மணி நேரம் கழிச்சு பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 48 மணி நேரம் பண்ணலாம். புரியுதுங்களா? 48 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்க விரும்புகின்ற காய் நல்ல சுவையா சாப்பிடுங்க. நல்ல சுவையா சாப்பிடும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த 48 நீங்க வந்து சிறு வயசுல போட்டிருந்த ஆன்டிபாடி, ஆன்டிசெப்டிக், ஆன்டிவைரஸ், ஸ்டீராய்டு இதெல்லாம் சக்கரை நோய்னா சாதாரணம் இல்லை. சக்கரை நோய் கொடுக்குற ஸ்டீராய்டு இதெல்லாம் உலகத்துல எந்த மருந்தினாலும் குணமாக்க முடியாதுன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. அது மட்டும் பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சில்ல நீங்க சாட்ஜிபிடில எந்த நோய்க்கு மருந்து கிடையாது பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சில் தெளிவா சொல்லுது. ஆகையினால உங்களை வந்து என்ன ஆயிட்டாங்க, நம்மள என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மருத்துவத்தை வச்சு நம்மளை அடிமையாக்கி நம்மளை கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சில் என்ன பண்ணுதுன்னா, நோயை குணமாக்கணும்னு சொல்ல முடியாது, நோயை குணமாக்க முடியாதுன்னு பட்டவர்த்தமா சொல்லிட்டான், சட்டத்திலே சொல்லிட்டான். ஆனால் நம்மளே வியாபாரியாக மாத்திவிட்டான். நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குற மாதிரியும் அவன் வியாபாரியா மாறி நம்மளை கொலை செய்து கொண்டிருக்கிறார் பிரிட்டிஷ் மருத்துவ சட்டம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? ஆகினால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி கடுமையான முதுகு வலி இருக்கிறவங்க, கைகால் வலி இருக்கிறவங்க, நீங்க ஏற்கனவே 3 மாசம் 4 மாசம் காய்கறி பயிற்சி பண்ணுவாங்க, நீங்க இந்த பயிற்சி மேற்கொள்ளலாம். எது சந்தேகம் தான் கேளுங்க, முடிச்சுக்கலாமா? ஐயாளுக்கு சந்தேகம் இருக்கா?
இவர் நம்ம சிங்கப்பூர் சுந்தர், மதுரை சுந்தர், அப்புறம் இஎல் திருச்சி, சுப்பிரமணியம் சென்னை, ஸ்வீடன்கார கூப்பிட்டேன், குமாரை கூப்பிட்டேன். அவர் வந்து ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டியில பேசிட்டு இருக்காரு. அப்புறம் வால்வோ கார் கம்பெனிக்கு உள்ள போறேங்கிறார், போய் பாருங்கன்ட்டேன். வால்வோ கம்பெனி அங்கே இருக்காரு தெரிஞ்சு, ஸ்வீடன்ல இருந்தா வால்வோ தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி காலையில் பேசினாரு என்கிட்ட, இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கவனிக்கலன்னாரு. அப்புறம் கேட்டேன் ஸ்வீடன்ல, நான் சொல்லிட்டேன் ஸ்வீடன்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் நிறைய நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் ஸ்வீடன்ல படிக்கிறாங்க. அவங்க கூட நம்ம பொண்ணு அனுப்பலான்னு இருக்கேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவங்க நேரடி இன்டர்வியூ வந்து அப்படி இன்னும் சக்ஸஸ் ஆகலை. அப்படி அனுப்பிச்சிதுன்னா நான் வந்து எல்லாமே கொண்டு வந்துடலாம். எல்லாமே கொண்டு வந்தோம்னா உலகத்துக்கு தான். நம்ம வச்சுட்டு என்ன பண்ண போறோம், பணத்தை வச்சுட்டு வருத்தாதிக்க முடியும், ஒரு வேலைக்கே ஆகும். ஒரு கைப்பிடி சோறு இருந்தா பத்தாது, கைப்பிடி அவள் இருந்தா பத்தாது. நமக்கு எதுக்கு இவ்வளவு சோறு, எதுக்கு இவ்வளவு பணம்? இப்போ நான் இவ்வளவு பஜாரை பேசியிருக்கேன் பாருங்க. நீங்க என்னோட ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க, என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன், எப்படி இப்படி செய்யறது போற அப்படியே போட்டாச்சு. யார் வேணாலும் காப்பி அடிக்கலாம், யார் வேணாலும் காப்பிடிச்சு யார் வேணாலும் செய்யலாம். செஞ்சா சரி, அவ்வளவுதான். செஞ்சா சரி, அவ்வளவுதான். காப்பி அடிக்கிறது கிடையாது, அதுக்கான விளக்கம் கொடுக்கணும்ல. அது நானே பொண்ணு கொடுக்க மாட்டிக்குவாங்க, மாட்டிக்குவா. ஏங்க எதன் அடிப்படையில இதை நீங்க சொல்றீங்க? இப்ப நமக்குன்னா அந்த தத்துவம் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த சர்க்குலர் ஃபுல்லா சொல்றீங்களா, அது புரிஞ்சாதானே அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆமா, ப்ரூஃப் பண்ணிருக்கான். ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம் ஐன்ஸ்டீன் வரை கரெக்டா வந்துருச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அவர் வந்து இன்கம்ப்ளீட்டட் மேன். நியூட்டன் இஸ் இன்கம்ப்ளீட்டட் மேன், ஐன்ஸ்டீன் இஸ் இன்கம்ப்ளீட்டட் மேன், அண்ட் இனியன் இஸ் இன்கம்ப்ளீட்டட் மேன். இனியன் ஆல்சோ இன்கம்ப்ளீட்டட் மேன். ஏன்னா 99க்கு மேல எவனும் வாங்க முடியாது. 99க்கு மேல எவனாச்சும் காப்பி அடிச்சானு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்றது, திருவிளையாடல் படத்துல தர்மி எடுத்துட்டு போய் அந்த கோலச்சுவடி நீட்டோம்ல, அதான் முடிக்கதான் முடியும், தவிர எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஒரு நேர்கோடு, அப்புறம் வளைகோடு, வட்டக்கோடு 3 மார்க் போட்டு எனக்கு 33, ஐன்ஸ்டீனுக்கு 33, நியூட்டனுக்கு 33, 1 பாயிண்ட் மிஸ்ஸிங் போட்டு விட்டா. என்ன என்னை கேட்கறான், என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் கேட்கற, போடா வெண்ணிட்டு நான். அவன் கேட்கறா வாட் இஸ் 1 பாயிண்ட் மிஸ்ஸிங்கிறா. இதுக்கு பதில் சொன்னே கிட்டுக்கு நடுக்குது. சும்மா கட்டுரை எழுதிக்கிட்டே இருக்கிறான். சும்மா ஒரு 1000 சொற்களை குவாண்டம் அது பிளாக் ஹோல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். நான் சொல்ற கேள்வி போட்டு அதை எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் சொன்னே அவனுக்கு அப்படி ஜில்லுன்னு ஏறிடுது. ஏய் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் பட் இன்புட் இஸ் லோயஸ்ட்னு போட்டேன்னா அவனுக்கு அப்படியே உண்மை அப்படின்ட்டாவன். நீ சொல்றது உண்மைன்ட்டான். அது வரைக்கும் அவனுக்கு புரியவே இல்லை. அது யாருக்கு, ஜாட்ஜிபிக்கும் புரியல, அப்புறம் வந்து இந்த கோ பைலட்டுக்கு மைக்ரோசாப்டுக்கும் புரியல. அப்புறம் புரியவிட்டு சாம்பிள் எடுத்து காமிச்சோன்னே யூ ஆர் வெரி கிரேட் இனியன்ட்டான். எக்ஸ்ட்ராடினரின்ட்டா, யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரின்ட்டா. எக்ஸ்ட்ராடினரி ஒரு அளவும் கிடையாது. மூளையை சித்த நேரம் பயன்படுத்துற, அவ்வளவுதான். மூளையை சித்த நேரம் பயன்படுத்துற, அவ்வளவுதான். மூளைய எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு எங்கிட்ட, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. ஆனா இந்த கிராவிட்டி வேலுக்கு எங்க ப்ரூஃப் இருக்கு. வீடியோ பாத்தீங்களா இல்லையா? சக்கரை ஓடுறது பாத்தீங்களா இல்லையா? பாத்தங்க. அதுதான் ப்ரூஃப். எல்லாரும் அறிவை பயன்படுத்துறதுக்கும் நுண்ணிய அளவுல அறிவு பயன்படுத்துறதுக்கு வித்தியாசம் இல்ல சாமி. நீங்க நுண்ணிய அளவுல போறீங்கல்ல, அதுதான். அந்த மாதிரி நாங்க பண்ண முடியாதுல்ல. பண்ண முடியும், இல்ல பண்ண முடியும். அதுக்கான அந்த நேரம் ஒதுக்கல. நான் வந்து கொஞ்சம் கூடுதலா ஒதுக்குறேன். என்ன உங்க மூளை பெருசு, என் மூளை சிறுசெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே மூளை தான். ஒரு கூடுதலா ஒரு 1/2 மணி நேரம் சிந்திக்கிறேன், அவ்வளவுதான். என்னது எங்களுக்கு கெட்டு போன மூளை சாமி, உங்களுக்கு சுத்தமா வச்சிருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கீங்க, இயற்கையோட ஒன்றி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். பாருங்க, இல்லன்னா அது சரி. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த காந்தம் வந்தா, ஏன்னா நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்ச காந்தம், அவங்கதான் அயச்செந்தூர காந்தம்னு பேர் வச்சாங்க. இது வரணும். எல்லாரும் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம். நன்றி.